நானும் எத்தனையோ கோர்ட் ட்ராமா மூவிஸ்லாம் பார்த்துருக்கேங்க. ஆனா இந்த படம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல ஹீரோ ஃபைல் பண்ற கேஸ் அந்த மாரி இருக்கும். அது என்ன கேஸ்ன்னு இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ படம் பேர் என்னன்னா ஜனகா. ஆனால் இந்த படம் ஒரு தெலுங்கு படங்க. ஆனா தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல ஃப்ரீயாவே ஸ்ட்ரீம் ஆகுது. ஓகேயா? ஸோ இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில சேர்ந்தவர். அண்ட் அவருக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்கே ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப்னே சொல்லலாம். ரொம்ப பாசமா, ரொம்ப அன்பா, ரொம்ப அந்யோன்யமா தான் இருக்காங்க. ஆனா என்னதான் நம்ம ஹீரோ வந்து அவரோட ஒய்ஃபோட ரொம்ப அந்யோன்யமா இருந்தா கூட அவர் வந்து ரொம்ப கட்டுப்பாடோட தான் இருக்காரு. ஏன்னா அவர் வந்து அவரோட ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக கொஞ்சம் பயப்படுறாரு. அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. அதனால என்னதான் அவர் வந்து அவர் ஒய்ஃபோட ஒன்னா இருந்தா கூட கொஞ்சம் கட்டுப்பாடோட தான் இருக்காரு. ஆனா என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல அவரோட வைஃப் வந்து பிரெக்னென்ட் ஆறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சப்பறம் நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு சொல்ற படம் தான் ஜனகா. ஆனால் ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிச்சுங்க. அது காரணம் இந்த படத்தில் வர கோர்ட் ரூம் சீன்ஸ். ஏன்னா இந்த படத்தில் வர கோர்ட் ரூம் சீன்ஸ் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். பட் என்னதான் ஃபன்னியாக இருந்தால் கூட இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். பட் அது பேசின விதம் இருக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி ஹீரோ வந்து கேஸை ஃபைல் பண்ணும்போது எனக்கும் தோணுச்சு, டே இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு சொல்லி ஃபைல் பண்ணுறீங்களாடா, மனசாட்சி இல்லையாடா உங்களுக்குன்னு சொல்லி கேட்க தோணுச்சு. ஆனால் ஹீரோ பக்கம் இருக்க நியாயத்தை ஹீரோவை வச்சே கோர்ட்டில் பேசினார் தெரியுமா. அங்கே தான் இந்த படத்தோட டேரக்டர் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோட அப்பா வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போவாங்க. அந்த ட்ரிப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய பாண்டிங்ஸ் இருக்குது. அந்த பாண்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும். ஸோ எனக்கு இந்த படம் ஓவரால் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது இதெல்லாம் ஒரு படமாக தோணாமல் சார் இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இந்த படம் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.